கூகுள் ஆட்ஸில் எப்படி சர்ச் கேம்பெயின் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கூகுள் ஆட்ஸில் சர்ச் கேம்பெயின் அப்படிங்கிறது ஒரே ஒரு கேம்பெயின் மட்டும் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா பயங்கரமாக உங்களுக்கு வந்து லீட்ஸ் வரும். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் ஆட்ஸில் போயிட்டு நீங்கள் வந்து கேம்பெயின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கேம்பெயின் கிளிக் பண்ணி ப்ளஸ் ஐகான் கிளிக் பண்ணி கிரியேட் நியூ கேம்பெயின் அப்படிங்கிறத கொடுங்க. அது வந்து ஃபஸ்ட் திங். செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட் கேம்பெயின்ஸ் வித்தவுட் கோல்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே போயிட்டு வந்து நீங்கள் கன்வர்ஷன் ட்ராக்கிங் வந்து கிளிக் பண்ணுங்கள். கன்வர்ஷன் ட்ராக்கிங்கில் சப்மிட் லீட் ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் கன்வர்ஷன் ட்ராக்கிங் வந்து பில் பண்ணிக்கோங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேம்பெயினுக்கு வந்து நேம் செட் பண்ணுறது. கேம்பெயினுக்கு நேம் செட் பண்ணும்போது எப்படின்னா, சர்ச் கேம்பெயின்ஸ் எத்தனை நாள்லேருந்து எத்தனை நாள் பண்ண போகிறீங்க அது எல்லாமே நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பிட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பிட்டிங்கில் வந்து கன்வர்ஷன் மேக்ஸிமைசேஷன் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் கன்வர்ஷன் தான் வரணும். நீங்கள் புதுசாக வந்து அந்த கேம்பெயின் செட் பண்ணுறதுனால அது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் சிபிசி ஆர் மேக்ஸிமம் கிளிக்ஸ் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ண வேணாம். ஸோ உங்களுக்கு வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய லீட் வேணும் அப்படின்னா வந்து கன்வர்ஷன் மேக்ஸிமைஸ் கன்வர்ஷன் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. லொக்கேஷன் வந்து உங்களுக்கு எந்த லொக்கேஷன் டார்கெட் பண்ணணுமோ அந்த லொக்கேஷன் சூஸ் பண்ணிவிட்டு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த பீப்புள்ஸ் ஹூ ஆர் ரெகுலர்லி இன் திஸ் லொக்கேஷன் அப்படிங்கிறது இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து லாங்குவேஜஸ் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. டார்கெட் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் இந்த ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் அதெல்லாம் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேம்பெயின் யூஆர்எல் வந்து அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்தது கீவேர்ட்ஸ் வந்து கரெக்டாக கீவேர்ட்ஸ் அந்த ஆட் செட்டில் வந்து கீவேர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கீவேர்ட்ஸில் என்னென்ன கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்சாக்ஷன் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். உங்களோட பிஸ்னஸ் நேம் பொருட்டு இதுக்கு டிரான்சாக்ஷன் கீவேர்ட்ஸ் கொடு அப்படின்னு சொல்லி சார்ஜ்கிட்ட கொடுத்தீங்கன்னா அது வந்து நீங்கள் கொடுக்கும். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதை வந்து நீங்கள் வந்து எக்ஸாக்ட் மேட்ச் அண்டு ஃபேஸ் மேட்ச் கீவேர்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு வந்து நல்ல லீட்ஸ் கொடுக்கும். நீங்கள் வந்து ப்ராட் மேட்ச் போகலாம். லைக் எக்ஸாக்டாக டபுள் ஸ்கொயர் ப்ராக்ஸு ஃபேஸ் மேட்ச்னால் வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கறது தான் வந்து ஃபேஸ் மேட்ச்னு சொல்லுவாங்க. இந்த 2 டைப் ஆஃப் கீவேர்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து ஆட் செக்ஷன் வரணும். ஆட் செக்ஷன் வந்து அப் டு 15 ஹெட்டிங்ஸ் வரையும் கொடுக்கலாம். ஹெட்டிங்ஸ் வரையும் கொடுக்கும்போது அந்த ஹெட்டிங்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு வந்து ஹெட்டிங்கில் வந்து கீவேர்டு யூஸ் பண்ணுறது, கீவேர்டு இன்க்ளூட் பண்ணுறது, யூனிக் பாயிண்ட் யூஸ் பண்ணுறது, வாட் மேக்ஸ் யூ ஸ்டாண்ட் அவுட் அந்த மாதிரியான இது யூஸ் பண்ணுறது. லைக் காம்படேட்டரை விட நீங்கள் என்ன பெஸ்ட்டாக கொடுக்குறீங்க, வை சூஸ் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்தமாரி ஒரு 5-6 ஹெட்லைன் மட்டும் கொடுங்க. அதுக்கு மேலே வேணும். 15 இருக்குன்னு சொல்லிட்டு 15 கொடுக்க வேணாம். டிஸ்கிரிப்ஷன் வந்து ஒரு 3 to 5 கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்டென்ஷன்ஸ் நிறையா இருக்கும். லைக் வந்து அந்த இதில் வந்து எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து சைட் லிங்க் எக்ஸ்டென்ஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து கால் அவுட் எக்ஸ்டென்ஷன்ஸ், அப்புறம் வந்து சர்வீஸ் ஸ்னிப்பெட் எக்ஸ்டென்ஷன்ஸ், அப்புறம் வந்து இந்த மாதிரியான நிறைய எக்ஸ்டென்ஷன் இருக்கும். அதில் வந்து ஒரு 3-4 எக்ஸ்டென்ஷன்ஸ் கொடுங்க. அதில் வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து கூகுளில் வந்து ஷோ ஆகும். மினிமம் 1 மேக்ஸிமம் 3 வரைக்கும் ஷோ ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். அடுத்து வந்து ஆட் டிவைஸ் வந்து என்னென்னா டேப்லெட் ஃபுல்லாக அதெல்லாம் முடிச்சுட்டு இது பண்ணிடுங்க. என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 இது கழித்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடில் வந்து டேப்லெட்ஸ் அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணிடுங்க. ஏன்னா டேப்லெட்டில் ஷோ ஆனால் அது வந்து வேஸ்ட்டு. ஸோ அதை வந்து யூஸ் பண்ண வேணாம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் திங் வந்து நெகட்டிவ் கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு கூகுள் என்னென்ன நெகட்டிவ் கீவேர்ட்ஸ்லாம் பார்த்துட்டு ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. நெகட்டிவ் கீவேர்ட்ஸில் ஆட் பண்ணிவிட்டு கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதை வந்து பில்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு வந்து 10 கிளிக்ஸ் வர மாதிரி நீங்கள் பட்ஜெட் செட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கீவேர்டோட காஸ்ட் வந்து 50 ருபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 500 ருபீஸ்க்கு மினிமம் 500க்கு நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து 10 கிளிக்ஸ் வரும். ஒரு நாளுக்கும் 10 கிளிக்ஸ் வர மாதிரி பார்த்துக்கோங்க. லேண்டிங் பேஜஸை பர்ஃபெக்டாக ஆப்டிமைஸ் பண்ணுங்கள். லைக் அதில் டெஸ்டிமோனியல்ஸ், அதில் வந்து ஃபார்மு, அதுக்கப்புறம் வந்து உங்களோட யூனிக் யூஎஸ்பி இதெல்லாம் வந்து கரெக்டாக செட் பண்ணி லேண்டிங் பேஜ் யூஆர்எல் வந்து கரெக்டாக இது பண்ணுங்கள். கன்வர்ஷன் ட்ராக்கிங் கரெக்டாக செட் பண்ணிங்க அப்படின்னா வந்து கூகுள் ஆட்ஸ் வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும். உங்கள் பிஸ்னஸ்க்கும் கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பண்ணித்தரேன்.